இன்றைய வேத வசனம் சங்கீதம் 145:1. ராஜாவாகிய என் தேவனை உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் தோத்தரிப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருவரே தேவன் என்றும் அவருடைய ஆளுகை மகா வல்லமையுள்ளதாயும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து நடத்துகிற தேவன் என்றும் சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி இரட்சிப்பவர் என்றும் அவர் புகழப்படத்தக்கவர் மகிமைப்படத்தக்கவர் என்று அறிந்திருந்த தாவீது தேவனை குறித்து இப்படியாக பாடுகிறார். ஆம், தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அநேக நெருக்கங்கள், இன்னல்கள், வேதனைகள், பல போராட்டங்கள், கொலை செய்ய வகை தேடின சத்துருக்கள், இப்படி எத்தனையோ சூழ்நிலைகள் வந்த போதிலும் தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அவருக்கு உதவி செய்து எல்லாவித சூழ்நிலையிலும் கூட இருந்து வெற்றியை காண செய்தார். சத்துருக்களின் மத்தியில் தலையை உயர்த்தினார், ராஜாவாக நிலைநிறுத்தினார். அப்பேற்பட்ட ராஜா கர்த்தர் தனக்கு செய்த எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தரை எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன் என்கிறார். இன்றைக்கு நீங்களும் ஆண்டின் கடைசி நாளில் நிற்கிறீர்கள். இந்த ஆண்டில் எத்தனையோ நெருக்கங்கள், வேதனைகள், போராட்டங்கள், சவால்கள், அவமானங்கள், சத்துருவின் கிரியைகள், உங்களை அழிக்க நினைக்கும் மனிதர்கள் என இப்படி ஏராளமாய் சந்தித்திருப்பீர்கள். இந்த எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்திருக்கிறார். உங்கள் தலையை உயர்ந்திருக்கிறார், வெற்றி காண செய்திருக்கிறார். அவர் உங்களுக்கு காட்டின கிருபையை நினைத்து அவரை துதியுங்கள். குறைவில்லாமல் இம்மட்டும் உங்களை நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த நாள் ஆண்டின் கடைசி நாளாய் எண்ணாமல் நன்றி செலுத்துகிற நாளாய் நினைவு கூறுங்கள்.